ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி மொபைல் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நான் ஒரு மொபைலை ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேங்க. இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது இந்த டிஆர் டீல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூஸ்டு மார்க்கெட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 63,000 கிடைக்குது. 63,000 செம ஒர்த்தான டீல். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இல்லை ஒரு அல்ட்ரா ஃபோன் ஒன்று வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு வருஷம் பழைய ஃபோனாக இருந்தாலும் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரே ஃபோன் இது மட்டும்தான். இந்தியாவில் நீங்கள் புது ஃபோன் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாத ஃபோன் இது தான். அது என்ன அப்படின்னா ஷாமியோட 15 அல்ட்ரா. ஸோ 15 அல்ட்ராவை பற்றின டீட்டெயில்டான ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 6 மாதமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ என்னோட எமோஷன்ஸ் தான் இங்கே நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்க போகுது. ஸோ இதை பற்றின இதை எப்படி சொல்கிறது, இது நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணன்றதை விட என்னோடய ப்ரைமரி டிவைஸ் அண்ட் செகண்டரி டிவைஸாக தான் இதை முக்கால்வாசி நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றின எக்ஸாக்டாக நீங்கள் யாருன்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை என்னால் இப்பயே சொல்ல முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். ஜென்ரலாக நம்ம போய்ட்டு வர மாதிரியே போயிடுவோமே. பில்ட் அண்ட் டிசைன். ஸோ ஷாமி 15 அல்ட்ராவில் பில்டுக்கும் டிசைனுக்கும் பேசணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்கின் போட்டு வச்சுருக்கேங்க. நான் ஒரு ட்ராகன் பால் ஜி ஃபேனு. ஸோ அதனால் நான் ஸ்கின் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் யாருன்னா ட்ராகன் பால் ஜி ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்டில் மறக்காமல் ட்ராகன் பால் ஜி உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கேன்ல, இது ஸ்கின் அப்ளை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமரா டிவைஸ் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் இது லெதர் தாங்க. நம்ம இந்தியாவில் லான்ச் ஆனது லெதரில் தான் லான்ச் ஆச்சு. ஸோ பின்னாடி ஒரு பெரிய கேமரா இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டிசைனில் ஒரு 6.7 இன்ச்சஸ் இருக்க ஒரு ஃபோனு. அவங்க தான் யார், ஷாமி. இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் குவாட்-கர்வ் டிஸ்பிளே கொண்டு வந்து ஷாமி தான் 14 அல்ட்ராவில். ஸோ அதோட நெக்ஸ்ட் ஜென் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொடெக்ஷனுக்கு அவங்களோட ஓன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி பழைய வருஷனை கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்றது அவங்களோட கிளைம். ட்ராப் டெஸ்ட் எல்லாமே அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4லேருந்து 5 மாதம் நான் கவர் பண்ணாமல் தான் இதே மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கவர் போடக்கூடாதுன்னு தான் ஸ்கின் ஓட்டினது. ஸோ எனக்கு இந்த மார்க்ஸ் எதனா யூசேஜ் மார்க்ஸோ இல்லை வேறு எதனா இதில் இந்த அலுமினியத்துலேயும் சரி இந்த ஃபோனில் எதனா ஃபார்ம் ஆச்சா அப்படின்னா சர்ப்ரைஸாக இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் இந்த ஃபோன் புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பில்டு, எக்ஸலண்ட்டான பில்டு, எக்ஸலண்ட்டான டிசைனு, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஃபோன். இது ஒரு அல்ட்ரா சீரீஸ்னால் கூட நீங்கள் ஒன் ஹேண்ட் யூசேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களோட கை மேலேக்கெல்லாம் ஜாலியாக போயிட்டு வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒன் ஹேண்ட் யூசேஜ் பிரியராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கான ஃபோனாக இருக்கும். என் கையே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய கை வச்சுருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நான் ஒரு அல்ட்ரா சீரிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சாம்சங்லேருந்து. அதோட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு குட்டியான ஃபோன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி அல்ட்ரா சீரியஸில் அந்த பில்டும் டிசைனும் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பில்ட் அண்ட் டிசைன் உங்களுக்கு இருக்க போகுது. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி IP68 ரேட்டிங் கொடுத்துருக்க போகிறாங்க. வேறு என்ன அப்படின்ற யோசிக்கும்போது இதில் IR பிளாஸ்டரும் இருக்க போகுது. அதே மாதிரி இதில் பில்ட் அண்ட் டிசைனில் குறைய வைக்கலன்றதை இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும். சரிப்பா, இதோட டிஸ்பிளே அப்படின்னு யோசிக்கும்போது அல்ட்ரா சீரீஸில் இருக்க மாதிரி இதோட டிஸ்பிளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேயில் குறையே இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா அல்ட்ரா சீரீஸில் நம்ம இதை வாங்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு இதில் குறை இருக்குது. அது என்ன அப்படின்னா இவங்களோட பிரைட்னஸ். ஆக்சுவலாக பீக் பிரைட்னஸ் 3200 நெட்ஸ்னு இவங்க சொல்லுவாங்க. நீங்கள் டே டு டேல இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு பிரச்சனை இருக்க போதா அப்படின்னா இன்டோரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவுட்டோர்லேயுமே நீங்கள் ஒரு குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை அந்த உச்சி வெயில் அந்த 1லேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருக்கும். பிகாஸ் அந்த 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பங்குனி வெயில் பல்ல காட்டுற மாதிரி அவ்வளோ வெயில் அடிக்கும். அந்த டைரக்ட் சன்லைட்டில் இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பிரைட்னஸில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. பார்த்தா தெரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக தெரியல அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் டக்குன்னு ஒரு மெசேஜ் பார்க்குறீங்களா, யார் ஃபோன் பண்ணுறான்னு பார்க்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் மேப் பார்க்க போகிறீங்க இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் ரிப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான சினாரியாவை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. லைட்டாக நிழல் எதனா இருந்துச்சுன்னா அங்கே போய் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது. டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் பார்த்து பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட பிரைட்னஸ் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு அந்த சினாரியோக்கே நான் போகல அப்படின்னா இது ஒரு எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே. 68 பில்லியன் இருக்க ஒரு கலர்ஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளேன்னு இவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி HDR+, டால்பி விஷன் இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் பண்ண போது எல்லா OTT ஆப்ஸ்லேயும் இதனால் எல்லாமே ரன் பண்ண முடியும்.
அதே மாதிரி இது ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக் டிவைஸ் மாதிரியே ஆக்ட் ஆகும். இல்லை டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியஸ் ஸ்பீக்கர்ஸோட எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக லவுடாக கிளியராக இருக்கும். ஃபுல் வால்யூமில் வச்சாலும் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணாலும் இது ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குவாட் கர்வ் கொடுத்துருக்காங்களே, ஸோ இது வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேக்கும் கர்வ் டிஸ்பிளேக்கும் நடுவில் இருக்க ஒரு டெக்னாலஜி. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீலை கண்டிப்பாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டிஸ்பிளே அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்பிளேவும் கூட. அதே மாதிரி ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேவாக இல்லைன்றதை மட்டும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இதோட டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் படம் பார்க்குறான் பாட்டு கேட்குறீங்க அப்படின்றதுக்கெலாம் இந்த டிஸ்பிளே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே வைஸ் இது தாங்க. நெக்ஸ்ட்டு இதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணுமா அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேட்கணும். பிகாஸ் இதில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite தான் கொடுத்துருக்காங்க. கூட HyperOS 3 இன்றைக்கி தேதிக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெண்டோத்தோட ஒரு கொலாபரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட பர்ஃபார்மன்ஸில் ஸ்னாப்ட்ராகனோட பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது இது ஒரு நல்ல சிப்பு, ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்பு, இன்றைக்கி தேதிக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு சிப்பு. அதே மாதிரி ரொம்ப கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, எக்ஸாக்டாக நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க ஷாமி இந்த ஃபோனில். இனிஷியல் பீரியட் ஆஃப் டைமில் நிறைய பக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஆனால் HyperOS 3 நான் வச்சுட்டு இருக்கிறது டிசம்பர் செக்யூரிட்டி பேட்சில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த செக்யூரிட்டி பேட்சில் யாருனா வச்சுருக்கீங்க, அதாவது HyperOS 3.0.6.0 இதுதான் வெர்ஷன், இதில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. இதில் நான் பெருசாக கேம் ஆட மாட்டேங்க எப்போவுமே. நீங்கள் என் சேனலை பார்த்துருந்தாலே தெரியும், நான் ஒரு பெரிய ஹார்ட்கோர் கேமர் கிடையாது. பட் 1 hour கேம் விளாட்னாலும் இதனால் மேக்ஸிமம் 90 FPS வரைக்கும் கேம் புஷ் பண்ண முடியும். இது ஒரு கேமர் ஃபோனுன்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயுமே புஷ் பண்ணலை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பீக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு 30 lakhs வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மற்ற எதனா பண்ண போகிறீங்க, கேம் ஆட போகிறீங்கனாலும் இதனால் கன்சிஸ்டண்ட்டாக கேம் ஆட முடியும். அங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த யூஸ் பண்ணும்போது ஃப்ரேம் ட்ராப்பு, ஷட்ரு, லாக் இந்த மாதிரி எதனா ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இந்த ஃபோனில் எதுவும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு டே டு டேல பார்த்தாலும் சரி, இல்லை நான் ஹார்ட் கோராக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து இந்த ஃபோனில் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட ரெண்டரிங்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes வீடியோ எடுக்கிறேன், அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெண்டர் பண்ண போகிறேன் 4K 60ல் கேப்கட்டில் வச்சு ரெண்டர் பண்ண போகிறேன். நான் நிறைய வந்து பட்டன் டிகிரிலாம் பார்த்து ரெண்டர் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutesல வந்து 10 to 15 minutes மேக்ஸிமம் டைம், ரொம்ப பெரிய மேக்ஸிமம் அதுதான். 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ரெண்டர் முடிஞ்சு உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான் இது. அதே மாதிரி இந்த HyperOS 3 நான் வச்சுட்ருக்க வெர்ஷனில் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். எனக்கு HyperOSோட எல்லா பெனிஃபிட்ஸுமே எனக்கு கிடச்சிருச்சு. அந்த டைனாமிக் ஐலாண்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இந்த வெர்ஷன்லேயே கிடச்சிருச்சு. நான் இது வரைக்கும் அப்டேட்டே பண்ணல. இதில் 8.6 GBக்கு அப்டேட் ஸ்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது. கண்டிப்பாக பண்ண மாட்டேன். லேட்டஸ்ட் டைம்ஸில் ட்விட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா 15ஓட கேமராவை முடிச்சுட்டே வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை பார்த்தேன். பண்ணுவேன்னா நான் நல்ல நேரத்திலே பண்ண மாட்டேன். இல்லை இந்த நியூஸ்லாம் பார்த்தா பண்ணுவேன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். எனக்கு இந்த வெர்ஷன் மோர் தென் எனஃபாக இருக்குது, அதனால் நான் அப்படியே வச்சு ஓட்டிக்கிறேங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி இதில் வேறு எந்த பிரச்சனையுமே இந்த பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, இந்த HyperOSலையும் சரி நான் பார்க்கல அப்படின்றத இங்கே என்னால் கிளியர் கட்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி HyperOSை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏஐ எப்படி இருக்குது அப்படின்னா, ஏஐ நிறைய இருக்குது, நீங்கள் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் எக்ஸ்பேண்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டே டு டேல என்னோடய தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த 16:9 மாற்றுறதுக்குலாம். ஸோ எனக்கு இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ணுற ஒரே அது மட்டும்தாங்க. மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதே இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேட்டரி செக்ஷன் தான். பேட்டரி இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க பேட்டரி வந்து ஒரு 5410 mAh கொடுத்துருக்காங்க. பட் சைனாவில் லான்ச் ஆகும்போது ஒரு 6000 mAh கொடுத்துருந்தாங்க. நமக்கு 5410 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன். இதோட எக்ஸாக்டான பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, சர்ப்ரைஸாக என்னால் இதில் நல்ல பேட்டரி லைஃபை ஃபீல் பண்ண முடியுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் காலையில் 9 மணிக்கு சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5410 mAh வச்சுக்கிட்டு நான் ஈவினிங் ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வரேன்னா சாலிடாக 40-45% எனக்கு பேட்டரி லைஃப் பேலன்ஸ் இருக்குது. நிறைய வந்து நான் வீடியோஸ் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன், அதே மாதிரி நிறைய ஃபோன் கால் பேசுவேன். அதே மாதிரி இதில் நிறைய விஷயங்களை நான் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன கேம் ஆடுவேன், MS Office Excel பண்ணுவேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் டே டு டேல.
ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் எனக்கு ஈவினிங் வரும்போது ஒரு 45% இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன ஹெவியாக யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் சாலிடாக வந்துடும். இதில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்ற விஷயம் இருக்குல்ல. ஸோ இதோட டிஸ்பிளே Quad HD+ தாங்க. ஸோ நான் Quad HD தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஆட்டோ மோடில் போட்டு யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஸ்ட்ரைட்டாக 120Hz தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இதில் என்னெல்லாம் டாப் ஸ்பெக் இருக்கோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி தான் எனக்கு இந்த பேட்டரி லைஃப் கிடைக்குது. இதை நான் ஃபுல் HD+ல மாற்றினேன்னா இன்னும் எனக்கு பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிடைக்கும். ஸோ பட் இந்த ஃபோனில் Quad HD சப்போர்ட் இருக்குது, நான் எதுக்கு ஃபுல் HD+ல யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம அந்த பக்கம் போகிறதில்ல. எல்லா ஃபோன்லேயுமே நம்ம Quad HD+ல தான் வச்சு செக்கே பண்ணுறது. அந்த மாதிரி வச்சு செக் பண்ணும்போதும் சரி, நான் யூஸ் பண்ணுற இந்த யூசேஜ் பேட்டர்னுக்கும் எனக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்குது. சப்போஸ் நான் கேம் ஆடுறேன் அப்படின்னாலும் எனக்கு ஆன் அண்ட் ஆவரேஜாக என்னோடய ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours வரைக்கும் என்னால் இதில் பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. ஸோ ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட் கொடுத்துருக்காங்க. அந்த 90 வாட்டை வச்சு சார்ஜ் பண்ணும்போது எனக்கு மோர் தென் 1 ஹவருக்குள்ளே இதோட பேட்டரி ஃபுல்லாகிடுது. ஸோ ஃபுல்லாகிடுச்சுன்னா ஒரு நாள் சாலிடாக வருதுன்றதுல ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இதில் பேட்டரி ஹெல்த்தையும் செக் பண்ண முடியும், பேட்டரி சைக்கிளையும் செக் பண்ண முடியும். நான் வாங்கினதுலேருந்து இந்த 6 மாதத்தில் நான் ஒரு 150 முறை சார்ஜ் போட்டிருக்கிறதா இதில் சைக்கிள்ஸில் காட்டும். எக்ஸாக்டாக நான் இப்போ பார்த்தே சொல்லிடுறேனே. பேட்டரி ப்ரொடெக்ஷனில் போனீங்கன்னா சைக்கிள்ஸ் வந்து 152 சைக்கிள்ஸ் வந்து இதில் போயிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் இன்றைக்குமே 99% தான் இருக்குது. ஸோ ஒரு கன்க்ளூஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட வேறு லெவலில் பேட்டரி ஹெல்த் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா இதில் சிலிக்கான் கார்பைட் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேட்டரி லைஃப் வேறு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணலாம் போல இருக்குது. நான் டெய்லி ஓவர் நைட் சார்ஜ் எல்லாம் போடுவேங்க. அப்படி யூஸ் பண்ணாலுமே எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஃபீல் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேட்டரி லைஃப் பற்றி இங்கே குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஃபைனலாக இந்த ஃபோனை எதுக்கு வாங்கினோமோ அந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம். கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் 200 MB HP9 சென்சார் கொடுத்துருக்கோம் சாம்சங்கோடது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க களை இறங்குவாங்க. எக்ஸாக்டாக எப்படி இருக்குது இந்த ஃபோனோட கேமரா அப்படின்னா, இதில் 4 கேமரா கொடுத்துருப்பாங்க. அந்த 200 MB 4.3x, அதே மாதிரி ப்ரைமரி 50 MB 1inch சென்சார், அதே மாதிரி அல்ட்ராவைட் ஒரு 50 MB 3x ஒரு 50 MB கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கேமரா அது தெரியுமா? எல்லோரும் 1inch சென்சார் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது இந்த 4.3x தான். எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதோட அவுட்புட்டு. இதில் லைக்கா வைப்ரண்ட், லைக்கா ஆத்தன்டிக் 2 ஆப்ஷன் இருக்கும்ல. லைக்கா வைப்ரண்ட்டில் வச்சு தான் ஃபோட்டோ எடுப்பேன். உண்மையாலே இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்கணும்ல, சான்ஸே இல்லை. நல்ல பின்னாடி நீங்கள் ஒரு ஹியூமன் சப்ஜெக்டையோ இல்லை வேறு எதனா சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அந்த போக்கே சூப்பராக இருக்கும். அந்த போக்கா எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப கஷ்டமான சினாரியோவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா கூட இந்த ஃபோன் உங்களுக்கு நல்லாவே அவுட்புட்டை கொடுக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு ஃபோட்டோகிராஃபியை கொடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியான ஒரு ஃபோன் இது தான் அப்படின்றத என்னால் இன்றைக்கி அடித்து சொல்ல முடியும். பிகாஸ் நான் நிறைய அல்ட்ரா ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட இன்னுமே ஒரு 3-4 அல்ட்ரா ஃபோன்ஸ் இருக்க தான் போகுது. ஷாமியில் 14 அல்ட்ரா, 15 அல்ட்ரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா S25 அல்ட்ரா வச்சுருக்கேன், X200 அல்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த லைக்காவோட கலர் சயின்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு எப்போவுமே லைக்காவோட கலர் சயின்ஸ் மேலே ஒரு அதீத பிரியம் தான். பர்ஃபெக்டாக உள்ளதை உள்ளபடியே காட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக காட்டும். ஸோ ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் இது இன்ஜினியரிங் வித் லைக்கா, அதாவது லைக்கா தான் இதோட மொத்த கேமரா செட்டப்புமே வந்து அவங்க வந்து அந்த மேற்பார்வையில் தான் பண்ணது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைக்காவோட ஃபீல் இங்கே கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியில் என்னை பற்றி பேச சொன்னீங்கன்னா நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 3000 ஃபோட்டோஸ் எடுத்துருப்பேன். ஸோ எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போதும் வாவ் 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 அப்படின்னு தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேறு யாருக்குன்னா காமிக்கிறேன் அப்படின்னாலும் என்னடா இது ஃபோனில் எடுத்துதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இதோட ஃபோட்டோகிராஃபியோட ஃபீலே கிடைக்கும். என்கிட்ட ஃபோட்டோகிராஃபி கிட்டு கூட இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபி கிட்டு பெருசாக நான் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த ஃபோனை தான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேமரா இன் இண்டஸ்ட்ரி அப்படின்றத வந்து என்னால் சொல்ல முடியும். 17 அல்ட்ரா வாங்கணுமா 15 அல்ட்ரா வாங்கணுமான்னு கேட்குறவங்களுக்கு கூட 15 அல்ட்ரா இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கும்போது தாராளமாக வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். வீடியோகிராஃபி நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் டால்பி விஷனில் வீடியோ எடுக்க முடியும், 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும், 4K 60 எல்லா கேமரா எடுக்க முடியும், ஈவன் ஃப்ரண்ட் கேமராலுமே உங்களுக்கு 4K 60 எடுக்க முடியும். செல்ஃபியுமே சூப்பராக இருக்கும். இதில் 32 மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதுவுமே இது அந்த 18.6x வரைக்கும் உங்களால் வந்து ஒரு ஆப்டிக்கல் ஜூம் அளவுக்கான ஒரு ஃபீலை கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த ஃபோனில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஏஐ ஜூம் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா 19x மேலே போகும்போது தான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ ஒரு 18.6x வரைக்கும் ஆப்டிக்கலாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். சீரியஸாகவே இந்த ஃபோன் யாரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட ஜூம் கேப்பபிள் எப்படின்னு சொல்லிட்டு. அப் டு 40 to 50x வரைக்கும் உங்களால் யூஸபிளாகவே ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். 120x கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது எந்த அளவுக்குன்றதை பார்க்கணும். பட் 40லேருந்து 50x மோர் தென் எனாஃப். 30xலாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸு. ஸோ ஒரு ஜூம்காக ஒரு ஃபோட்டோஸ் வாங்க போகிறேன், இல்லை நிறைய போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுப்பேன், நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்காக தான் வந்து ஃபோனே வாங்க போகிறேன் அப்படின்னா பெஸ்ட் இன் கிளாஸ். ப்ரைமரி அதுக்குன்னு மட்டமானு கேட்டிங்கன்னா 1 inch சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பாயிண்டட் ஷூட் கேமரா கையில் வச்சு சுற்றுற கதை தான். ஸோ 1 inch சென்சார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். அங்கேயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 1 inch சென்சார்ன்றதுனால நீங்கள் நேச்சுரலான அந்த போக்கே எஃபெக்டை வந்து நீங்களால் பார்க்க முடியும். நீங்கள் கிட்ட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் போர்ட்ரேட்டில் போய் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எடுத்தாலே உங்களுக்கு அதுக்கான ஃபீல் கிடைக்கும். 3x50 வேறு லெவல். ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 50 MB 3x கேமராவில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டரில் போகும். நீங்கள் இதில் போய் எடுக்கிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 சென்டிமீட்டரில் போகும்னு வச்சுக்கோங்களேன். மேக்ரோக்காக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல ஃபோன். மேக்ரோ பிரியர்களுக்கான ஒரு ஃபோனாக கூட இது இருக்கும். விவோலாம் 10x வரைக்கும் உங்களால் வந்து ஈஸியாக 10 சென்டிமீட்டர் மேக்கரால் எடுக்க முடியும். ஆனால் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் விஷயம். இதோட ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் இது ஒரு கைண்ட் ஆஃப் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அந்த விவோவில் ஃபோட்டோ எடுத்தால் ஒரு மாதிரி வாஷ் அவுட் பண்ணிடும் கலர்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கலர். நான் கலரை பற்றி தான் பேசுகிறேனே. எடுக்கிற மாதிரியே காட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த கலர் சயின்ஸ். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு கலர் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து லைக்கா கிட்ட வந்து இவங்க அப்படியே வாங்கி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபீல், அந்த ஃபோட்டோக்காக ஒரு ஃபீல் அப்படின்னா தாராளமாக இது நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனுங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. வீடியோகிராஃபியுமே பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும். ஒரு கம்பேரிட்டிவ்லி ஐஃபோனோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 75% to 80% வரைக்கும் இதனால் மேட்ச் பண்ண முடியும். வேறு லெவல். 3 கேமராவில் OIS கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஷேக் ஃப்ரீ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். மூன் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக சூப்பர் மூன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் இது S25 Ultra விட நல்லாவே எடுக்குது மூன் ஷாட்டு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அவன் தான் அதுக்காக லான்ச் பண்ணான். பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவனை தவிர எல்லாரும் ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபோன், நல்ல கேமரா, நல்ல வீடியோகிராஃபி, எக்ஸலண்ட்டான ஒரு ஃபோன் அப்படின்றத இங்கே சொல்ல முடியும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி ஆடியோ, அதே மாதிரி வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக ஒரு விஷயங்கள், இதெல்லாமே உங்களால் வீடியோகிராஃபியில் பார்க்க முடியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ண மாதிரி தான் ஷாமிலேருந்து இருக்குது. நல்ல ஃபோன் என்ன கேட்டிங்கன்னா ஹைப்பர் வாய்ஸ் மட்டும் தான் இதில் பெரிய பிரச்சனை. ஸோ கேமரா அண்ட் வீடியோகிராஃபிக்காக வாங்குறதா இருந்தால் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். நைட் டைமில் இந்த EIS ஜிட்டர் வந்து ஒரு சில நேரத்தில் பார்க்க முடிஞ்சு. பட் நவ் த டேஸ் அதுவுமே பார்க்க முடியல அந்த ஹைப்பர் வாய்ஸ் 3க்கு மேலே. ஸோ ஒரு ஃபோன் இந்த மாதிரி லான்ச் பண்ணுங்கடா அப்படின்னா எவன் கேட்குறான்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதில் TOF சென்சார், டெப்த் சென்சாரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, டியூவல் LED ஃப்ளாஷ் இருக்குது. அதே மாதிரி இந்த கலர் ஸ்பெக்ட்ரம் சென்சார் இந்த லைக்கால் இது பண்ணியிருக்காங்களா, அது மாதிரி எல்லா விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் எங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க போகிறதில்லை. சரி, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இதில் மிச்சம் சொச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் USB 3.2 Gen 2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் டிஸ்பிளே அவுட் கண்டிப்பாக எடுக்க முடியாது மூலிமா. அதே மாதிரி Bluetooth 6 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் வந்து இதில் ஒர்க் ஆகும். ஆப்டெக்ஸ் XD அடாப்டிவ் இந்த மாதிரி லாஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அதுவுமே இதில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த Type-C மூலிமா ஆடியோ வருதில்ல, அதில் 24-bit DAC-ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது. பிகாஸ் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் IEM செக் பண்ணிகிட்ருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணும்போது இதில் நான் அந்த DAC சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு Type-C அடாப்டர் போட்டு தான் செக் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல ஃபீல் எனக்கு கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. மியூசிக் பிரியர்களுக்காக இது வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். மற்றபடி இதில் வேறு என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எதையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதனா மறந்துருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இதோட ஸ்டோரேஜ் டைப் ஒரே டைப் தான் லான்ச் ஆனது, 16/512 தான் லான்ச் ஆச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் அந்த ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணி தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 490 GB மேலே இதில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக தான் இருக்குது. அதே மாதிரி UFS 4.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அதுலேயே எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஃபோன் தான் இது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 63 to 65K தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில்
நீங்கள் ஒரு 17 அல்ட்ரா வாங்குறீங்க அப்படின்னா 1,30,000 ஒன்று 30லேருந்து 70ன்னு வச்சா கூட 50,000 57,000 உங்களால் மிச்சம் பண்ண முடியும் இந்த ஃபோனை வாங்குறதுனால, ஒரு ஜென்ரேஷன் பழைய ஃபோனை வாங்குறதுனால. கம்பேரிட்டிவ்லி அதை விட உங்களுக்கு இது ஒர்த்தாக தெரியும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னா 15 அல்ட்ரா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.